ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्री मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद राधा श्रीवाचारि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण महामंत्रम की श्रील प्रभुपाद की निताय गौर प्रेमानंदे। क्षिप्रं भवति धर्मात्मा क्षिप्रं भवति धर्मात्मा सस्वशान्तिं निगच्छति सस्वशान्तिं निगच्छति। कौन्तेय प्रतिजानीहि कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति न मे भक्तः प्रणश्यति। क्षिप्रं भवति धर्मात्मा सस्वशान्तिं निगच्छति। कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति। படிக்கலாம், இப்போ அர்த்தம் படிக்கலாம். இருக்கு ப்ரோ, நீங்கள் படிங்க ப்ரோ, அர்த்தம் படிங்க. டிரான்ஸ்லேஷன் இருக்கு அவங்க இல்லையா? பகவத் கீதை அது. ஓகே, நீங்கள் படிக்கணும், எடுத்துக்கோங்க. படிங்க ப்ரோ. டிரான்ஸ்லேஷன் படிங்க. He quickly becomes righteous and attains lasting peace. O son of Kunti, declare boldly that my devotee never perishes. ஓகே, வர்ணாச்சு படிங்க பிரபு. பர்பட்டில் கொஞ்சம் படிங்க. 31 ஓகே தான். என்னாச்சு? 9.31 என்னாச்சு? எடுத்துருந்தீங்களா? மலை எடுத்து மிஸ் பண்ணிட்டீங்களா? 31 சரி. இப்போ சரி, மாதாஜி வச்சிருக்கீங்களா? நீங்கள் படிங்க, நீங்கள் படிங்க. தீங்கிழைக்கும் செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் எனது பக்தனாக முடியாது என்று 7ஆம் அத்தியாயத்தில் இறைவன் கூறினார். அதே சமயத்தில் எவனொருவன் இறைவனுக்கு பக்தி செலுத்துவதில்லையோ அவனிடம் எவ்வித நற்குணமும் இருக்க முடியாது. எனவே தற்போது எழும் வினா என்னவெனில், மோசமான செயல்களில் ஈடுபடுபவன் எதிர்பாராமல் ஈடுபட்டாலும் சரி, விருப்பத்துடன் ஈடுபட்டாலும் சரி, எவ்வாறு தூய பக்தனாக இருக்க முடியும்? இவ்வினா இத்தருணத்தில் மிகவும் பொருத்தமானதாகும். பகவானின் பக்தி தொண்டிற்கு என்றுமே வராதவர்கள் என்று 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ள துஷ்டர்களிடம் ஸ்ரீமன் பாகவதத்தின்படி எந்த நற்குணமும் இருக்க முடியாது. பொதுவாக 9 வித பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் தனது இதயத்தில் உள்ள எல்லா ஜட கலங்கங்களையும் தூய்மைப்படுத்துகிறான். அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தனது இதயத்தில் வைப்பதால் பாவத்தின் கலங்கங்கள் அனைத்தும் இயற்கையாகவே கழுவப்பட்டு விடும். ஓகே பிரபு, நீங்க படிங்க பிரபு. படிங்க. Continuous thinking of the Supreme Lord makes him pure by nature. According to the Vedas, there is a certain regulations that if one falls down from his exalted position, yes,
he has to undergo certain ritualistic process to purify himself. But here there is no such condition, because the purifying process is already there in the heart of the devotee. Due to his remembering the Supreme Personality of the Godhead constantly. Therefore, the chanting of Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare should be continued without stoppage. This will protect a devotee from all accidental fall downs. He will thus remain perpetually free from all material contaminations. Okay, bro. Hare Krishna. மாதாஜி நீங்கள் சொல்லலாம் தேவைப்படலாங்களா உங்களுக்கு? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய், ஜெயபாத சுவாமி குரு மகாராஜருக்கு ஜெய். அனைவருக்கும் நன்றி. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது குறும்புத்தனமான செய்கிற செயல்களும் அல்லது தீய செயல்கள் செய்பவனும் பகவானுக்கு பக்தராக இருக்க முடியாது என்று பகவான் சொல்றாரு. பகவானுடைய பக்தனாக இல்லாத ஒருவருக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. தீய பக்தன் தற்செயல்களாகவோ அல்லது தனது சுய நோக்கத்திற்காகவோ ஒரு அருவருப்பான செயல்களில் ஈடுபடும் ஒருவர் தூய பக்தராக எப்படி தூய பக்தராக இருக்கவே முடியாது. இது 7ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு. பகவான் பக்தி தொண்டுல ஒருபோதும் வராத துஷ்டர்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்காங்க. எப்படின்னா 9 வகையான பக்தி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஸ்வரணம், கீர்த்தனம், பாத சேவனம், ஸ்வரணம், அர்ப்பணம். இந்த பக்தியில ஈடுபட்டா ஒரு பக்தனாக முடியும். அதாவது நம்முடைய இதயத்துல நம்ம அழுத்த நீக்கணும் அப்படின்னா சுத்தமாகணும்னா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம நம்ம பகவான இதயத்துல நினைச்சுட்டே இருந்தா நம்ம மனசு சுத்தமாக மனசு கழுவப்படும். ஒரு பக்தன் உயர்ந்த நிலையில இருந்து வீழ்ச்சி அடைந்தா அவன் பல வேதங்கள் படி ஒருவர் தனது உயரிலிருந்து வீழ்ச்சி அடைந்தா அவனை தன்னை தூய்மைப்படுத்த கொள்ள பற்பல சடங்குகள் செஞ்சாலும் அது முடியாது. ஆனா கிருஷ்ண உணர்வுல புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நினைப்பதன் மூலமாக இதயம் நல்லா தூய்மையாகி சுத்தமாகிடுறது. ஜபத்தை தொடர்ந்து ஜபிச்சு கொண்டே இருந்தா எதிர்பாராத துன்பத்துல இருந்து நம்ம அதுல ஹரியின் நாமத்தை சொல்லி நம்ம அது நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்மளை காப்பாற்றும். எல்லா வித பௌதிக துன்பத்திலிருந்து நம்ம அதுல விடுபட்டு வெளியே வரலாம். உதாரணத்துக்கு ஒரு அஜாமில் ஒரு பிராமணராக இருந்து பக்தியில இருந்து அவரு வீழ்ச்சி அடைந்து ரொம்ப தப்பு பண்ணி அவர் ரொம்ப இதாகி கடைசியில அவர் பகவானுக்கு சரண்டர் அடைஞ்சிட்டாரு. ஹரிதுவாருக்கு போய் அங்க போய் தபஸ் பண்ணி அவருக்கு பையனுக்கு நாராயணா என்று பெயர் வைத்து நாராயண பகவானுடைய பெயரை வைத்து அவர் ஓரளவு அவர் ஒரு தூய பக்தனா இருக்க போய் அவர் திருப்பி தப்பும் பண்ணி திருப்பி அவர் பக்தருக்கு பகவானுக்கு சரண்டர் அடைஞ்சிட்டாரு. ஆனா பக்தர் நமக்கு தான் அல்ல நம்ம இருக்கோம்னா நமக்கு தான் அல்லா தெரியும் அப்படின்ட்டு யாரையும் தப்பா பேசக்கூடாது, ஏளனமா பேசக்கூடாது, யாரையும் கிண்டல் கேள்வி பண்ண கூடாது. பக்தர் எப்பயும் தப்பே பண்ணக்கூடாது. பகவானிடம் சரண் அடையணும். ரெண்டாவது 4 ஒழுங்குமுறைகளை பின்பற்றணும். பகவானுக்கு சரண் அடையாது நம்ம வீழ்ச்சி அடைந்த பக்தராக முடியாது. ஆனா கிருஷ்ணரை ஹரிநாம தங்கத்தை சொல்லிக்கிட்டு பக்தனை நம்மளை பாதுகாக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம இன்னும் நம்ம தப்பு பண்ணியாச்சு அப்படின்னா அதாவது ஒருத்தர் மனசை கஷ்டப்படாம நம்ம வீட்லயே கூட ஒருத்தர் நம்ம மனசு கஷ்டப்படாம பேசணும் எடுக்கணும் அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம டெய்லி குரூப்புக்கு பிரபாகருக்கு கிருஷ்ணருக்கு சரண்டர் அடைஞ்சு மன்னிப்பு கேட்டா ஓரளவு நம்ம அதுல இருந்து வெளியே வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா.
புரிஞ்சதுதான் பிறப்பு தப்பா நம்ம மன்னிச்சுக்கோங்க பிரபு. தப்பெல்லாம் இதெல்லாம் மாதாஜி பிரபா சொன்ன அப்படியே சொல்லியிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். அவர் யார் ஒருத்தர் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணாரோ அவர் சீக்கிரமே நல்லபடியாக மாறிடுவார். ஓகே, அதனால் அவரை வந்து கேலி பண்ணுறதோ இல்லை குற்றம் சொல்கிறதோ கூடாது. அவர் தெரிஞ்சு வந்துடுவார், அவ்வளோதான். ஓகே, இது நம்ம அவர் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சிப்ரம்பவி தர்ம ஆத்மா மாறிடுவார். ரஸ்வ சாந்தி நிகச்சரி கவுந்தையா பிரதிஜானிகி நமே பக்த பிரணச்சரி. இவனுடைய பக்தர்கள் எப்பயுமே அழியவதே கிடையாதுன்னு சொல்கிறார். அழியது கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? சப்போஸ் அவங்க ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபுல் டைம் டிவோட் ஆகி கீழே விழுந்தாலுமே 25 வயசில் ஃபுல் டைம் டிவோட் யாருன்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அப்புறம் ஒரு 40-45 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, திருப்பி வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ அது ஃபால் டவுன் தானே அவருக்கு. அப்போ இருந்தாலும் கவலை கிடையாதுன்றார். அப்பயுமே அவர் லாஸ் பண்ணல, அவர் வந்து அழிய மாட்டார்ன்றார். ஓகே, அதுதான் கிருஷ்ணா கொடுக்கக்கூடிய உறுதிமொழி. அதே மாதிரி பாகவத்லேயும் ஒரு ஸ்லோகம் இருக்குது. தத்வாக் விசர்கோ ஜனதாக அப்ளவோ எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தபதி அப்படி நாமானி யேஷு அங்கிதானியர். அதானே? அது இல்லை. ததா அபோ ததோ அதோ நல்ல ஸ்லோகம் அது. தத்வாங்சர் கிடையாது. அது ஃபஸ்ட்டு கண்ணிலே வரும், 4 சாப்டர்லேயே வரும். இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அப்படி பகவான் பின்னால் வர்றேன்னு சொல்லி ஒரு சென்டிமெண்ட்டாக டிசிஷன் எடுத்து அவங்க தன்னுடைய பக்குவம் அடையாமல் அப்பா பக்குவம் அப்படி வரும். அப்பாக்குமான பக்குவம் அடையலை அப்படின்னாலும் அவங்க லாஸ் கிடையாது. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு பௌதிக கடமையை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாலும் அவருக்கு கெயின் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் உண்டு, ஸ்ரீமத் ஃபஸ்ட் கண்ணில் உண்டு. ஓகே, ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்லோகத்தில் போட்டபடியும் சரி, அந்த ஸ்லோகத்தில் போட்டபடியும் சரி, பக்தர்களுக்கு அழிவு கிடையாது. ஓகே, அதனால் பக்தர்கள் என்ன பண்ணலாம், நிம்மதியாக கிருஷ்ண சரணடைஞ்சு இருக்கலாம். ஆனால் நமக்கு அதில் என்ன பிரச்சனை வரும்னா, நம்மளுடைய சரணாகதி முழுவதுமாக இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், பௌதிகத்தில் நம்பிக்கை வைப்போம். நமக்கு சரணாகதி முழுவதுமாக இல்லாதனால பௌதிகத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். சரணாகதி முழுவதுமாக இருந்ததுன்னா நம்ம பௌதிகத்தில் நம்பிக்கை வைக்கவே மாட்டோம். ஓகே, தசேவ ஹேத்தோ பிரேதேத கோவிதோ நலப்யதை மத்தாம் உபரியத்தா தல்லபதி துக்கமதா தன்யாத்தா சுகம் காலேன சர்வத்திர. கரெக்ட், அது ஒரு சொல்லுவாங்க. கரெக்ட், தத்வாக் விசர்கம் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தசேவ ஹேத்தோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கஷ்டத்தை தேடி போகாமல் கஷ்டம் வருது இல்லையா, அதே மாதிரி நல்லதும் நம்மளை தேடி வரும். நல்லதை போய் தேட வேணாம். ஓகே, அதே மாதிரி நமக்கு என்ன நடக்க வேண்டியதோ நடந்துடும். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தவதி அபி நாமானி ஆஃப் இண்டியா. ஸோ அதில் வரும், ஸ்லோகத்தில் வரும். ஓகே, இந்த மாதிரி பக்குவம் அடையாதவங்களுக்கு கூட அவங்களுக்கு வந்து இப்போ காக்கப்படுறாங்கன்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம முக்கியமான ஸ்லோகம்லாம் சொல்லிக்கணும். இது பகவானை பூஜை பண்ணுறோம் இல்லையா, அதில் கூட சில ஸ்லோகம்லாம் உண்டு. குரு மகாராஜிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம ஆர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீ குரு பரமானந்தா பிரேமானந்தா பலப்பிரதா பிரஜானந்தா பிரதானந்தா சேவியமாம் நியோஜயா. குரு மகாராஜிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் அந்த சர்வீஸ் பண்ணுறேன். இந்த சர்வீஸ் எவ்வளோ தவறு இருக்கும், அதில் ஆர்த்தி பண்ணுறது ஆஃபர் பண்ணுறது நிறைய தவறு இருக்குது. அதுலேயே ஒரு சொல்லுண்டு எடுத்துட்டியா? விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகமபதவத்யபி அதானே? இது கிடையாது, தத்தா விசர்கம் கிடையாது. அது 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 வந்து இது வேற ஸ்லோகம். இது வந்து புரட்சி வரும்னு சொல்லுவாங்க. பகவானை பற்றி பேசினா அதில் வந்து கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, அது கிடையாது. அது இன்னொரு ஸ்லோகம். ஓகே, அது கிடையாது, அந்த ஸ்லோகம் கிடையாது. இப்போ நம்ம வெப்சைட்டில் ontheWayToKrishna.blogspot.com போனீங்கன்னா நிறைய ப்ரேயர்ஸ் அதில் இருக்குது. ஓகேங்களா, இதில்
பகவானை எழுப்ப வேண்டிய போது என்னென்ன சாங்கு அதெல்லாம் வந்து நான் போட்டிருக்கேன். அதில் பகவானை எழுப்பும் போது என்ன சாங் சொல்லணும், பகவானுக்கு சேவை பண்ணலாம் என்ன ஸ்லோகம் சொல்லணும், அதெல்லாம் அதில் இருக்குது, வெப்சைட்டில் இருக்குது. அதுதான் தேடிட்டு இருக்கேன். நான் அப்புறம் கிடச்சா கூட அனுப்புகிறேன். ப்ரேயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்குறேன். ப்ரேயர்ஸ் டெய்லி செட் 2 நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீனை. ஆன்லைனில் இருக்க பார்க்கலாம். ஆன் த வே டு நம்ம வெப்சைட்டில் இருக்குது. ஆன் த வேயில் இப்போ ஸ்க்ரீன் பாரு. நான் இதில் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஓகே, இங்கே தான் வந்து பார்க்கலாம். ஆன் த வே இல்லை, நான் அனுப்புகிறேன். நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ப்ரேயர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் த வே டு பிளாக் போய்ட்டு ப்ரேயர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ரேயர்ஸை செட் 2 இப்போ நான் அதை அனுப்புகிறேன், காப்பி பண்ணிட்டேன். பார்த்தா பெர்ஃபெக்ஷன் அனுப்புகிறேன். ஓகே, ப்ரேயர்ஸ் டெய்லி செட் 2 எடுத்துட்டியா? ஓகே, இருக்கா? இப்போ அந்த லிங்க் அனுப்பிச்சிங்க பாருங்கள், பார்த்தா பெர்ஃபெக்ஷன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரேயர்ஸ் டெய்லி செட் 2 அனுப்புங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? யார் கிளிக் பண்ணுற ரூமில் யாரும் கிளிக் பண்ணிட்டீங்களா? பிரபு வந்துருச்சா? கரெக்டா? மங்களாச்சரம் இல்லை பிரபு, எங்கே இருக்கிறீங்க நீ? செட் 2 இருக்குது பாருங்கள், மங்களாச்சரம் கிடையாது. நீங்கள் பேக்கில் போயிட்டு ப்ரேயர் செட் 2 கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ்கிங் பெர்மிஷன் டு சர்வ் வருதா? வந்துச்சா? மலையாள உங்களுக்கே வரல, மாதாஜி வந்துட்டாங்களே. அதேதான் கரெக்ட், அதேதான். ஸ்ரீ குரு பரமானந்தா பிரேமானந்தா பலப்பிரதா பிரஜானந்தா பிரதானந்தா சேவை மாம் நியோஜயா. இது கேட்கணும். அப்புறம் வந்து அபராத சோதனா போட்டிருக்காங்க பாருங்க, மீட்டில் போட்டுக்கோங்க எல்லாரும். ஈஸ்வரி மாதாஜி மீட்டில் போட்டுக்கோங்க, சரோஜா மாதாஜி போட்டுக்கோங்க, மீட்டில் போட்டுக்கோங்க. இப்போ சத்தம் கேட்குதுல, தேங்க்யூ மாதாஜி. இது வந்து இப்போ அபராதம் பண்ணுறதுக்கு மன்னிப்பு கேட்குறோம். ஏன்னா இப்போ பண்ணும்போது நிறைய அபராதம் பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது என்ன அபராதம் பண்ணுவோம்? எச்சியெல்லாம் நமக்கு பதில் எச்சி விழும் சில சமயம், அதெல்லாம் தப்பு. ஓகே, அங்கஹீனம் கிரியாஹீனம் விதிஹீனம் செயற்பவே அஸ்து தத் சர்வம் அச்சித்ரம் கிருஷ்ண கர்ஷன பிரசிததா யத்கிஞ்சிம் வைகுண்யம் ஜதம் தத்தோஷ பிரசமானஸ்ய ஸ்ரீகிருஷ்ண ஸ்மரணம் கரோமி மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஜனாதனா எத் பூஜை மயா தேவ பரிபூர்ணம் தரஸ்துமே. நான் மந்திரம் சொல்லி தப்பு இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் பண்ணுற காரியங்களையும் தப்பு இருக்குது, பக்தியிலையும் தப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நீ பூர்ணமாக ஏற்றுக்கோ. நான் பண்ணதை நீ பூர்ணமாக ஏற்றுக்கோ. ஓகே, எதத்தான் பக்தி மாத்திரேனா பத்திரம் புஷ்பம் பலம் ஜலம் அபேதிதம் மேதின்ட்டு தன் கருணா அனுகம்பையா. நான் என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம், பத்திரம் புஷ்பம் பலம் துவயம், அதெல்லாம் நீ ஏற்றுக்கோ. ஓகே, விதிஹீனம் மந்திரஹீனம் எத்கிஞ்சித் உபவிதம் கிரியா மந்திர விஹீனம் வா தத் சர்வம் சந்துமர்ஹசி அஜ்ஞானாத் அதவஞானாத் அசுபம் யன்மயா கிருதம் சந்துமர்ஹசி தத் சர்வம் தாசேன கிருணாமாம் ஸ்ரீ சேவா கதி யாத்ரா ஸ்மிருதி சுந்தா சுஜிவச்சா பூயத் சர்வாத்மன விஷ்ணு மதியம் தவைஸ்திரம். இதை வந்து பாருங்க, அபராதா சகஸ்ராணி கிரியந்தே அகனிஷமயா தாசோகம் இதிமா மத்மா ஷமஸ்வ மதுசூதனா. நான் வந்து 1000 கணக்கான அபராதங்கள் பண்ணுறேன். அபராத சகஸ்ராணி. ஓகே, கிரியந்தே அகனிஷமயா, நான் என்ன நிறைய பண்ணுறேன் அபராதங்கள். ஆனால் தாசோகம்னா என்னைய அடிமையாக நினச்சிக்கோங்க. அடிமையாக நினச்சிட்டு அதெல்லாம் மன்னிச்சிருங்க மதுசூதனா. ஷமஸ்வ மதுசூதனா. ஓகே, அடுத்தது பாருங்க, பிரதிஜா தப கோவிந்தா நமே பக்த பிரணசியதி இது சம்சுஷ்யா சம்ஸ்ருத்தியா பிராணான் சமதாரம்ய அகம். அப்படின்னா என்ன? பிரதிஜா தப கோவிந்தா, கோவிந்தா நீ பிரதிஜை பண்ணியிருக்க. என்ன பிரதிஜை பண்ணியிருக்க? நமே பக்த பிரணசியதி. அதுதான் இப்போ படிச்சுக்கோங்க நேரம். எதுக்காக இதை படிச்சோன்னா, அந்த அபராதம் படிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்லோகம், அதில் கடைசி ஸ்லோகம் இது. அது என்ன பண்ணுறோம்? பிரதிஜா தப கோவிந்தா, நீ சொல்லியிருக்கா கோவிந்தா, நீ பிரதிஜை பண்ணியிருக்க. என்ன பிரதிஜை பண்ணியிருக்க? நமே பக்த பிரணசியதி. மாதாஜி படிச்சாங்க அந்த ஸ்லோகம். क्षिप्रंभवे धर्मात्मा सस्व शांति निगच्छति कौन्तेया प्रतिजानहि नमे भक्त प्रणश्यति. கோவிந்தா சொல்லியிருக்கான், அதை நம்ம இங்கே நினைவு கூறும். பிரதிஜா தவ கோவிந்தா நமே பக்த பிரணஷ்யதி இது சம்ஸ்ருத்தியா.
இதை நினச்சி பார்த்து பிராணான் சமதானமே நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னுடைய ஆரத்தி எல்லாமே அபராதங்கள் இருக்கு. நீ கோவிந்தா நீ ஏற்றுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனால் நீ நமே பக்த பிரணச்சேன்னு சொல்லியிருக்க, பிரதிஜை பண்ணியிருக்க, அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு பிராணம் இருக்கு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? இதுதான் அது ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் அது. ஓகே, ஹரே கிருஷ்ணா.